வணக்கம். நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்டோம்னா, அவங்களுக்கு நல்லது, கெட்டது செய்யும்போது, அவங்க சரியான முறையில பின்பற்றலைன்னா, அந்த இது நம்மள கர்மாவும் தொடர்ந்துரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மக்கிட்ட பிராண ஆற்றல், பிராண சக்தி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்களுடைய கர்ம தொடர்புங்கிறது நமக்கு ஏற்பட தொடங்கும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ணாது. நம்முடைய பிராண ஆற்றல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துல வேணாலும் வாழ முடியும். யாருக்கு பிராண ஆற்றல் நன்றாக இருக்கிறதோ அவங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு குருவுக்கு பிராண ஆற்றல் நல்லா இருக்குது அப்படின்னா, அவர் சிறப்பாக இருப்பார் எந்த இடத்துல இருந்தாலுமே. அவரோட பசங்க மனைவி பிராணத்தில் இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டா கூட அந்த குரு என்ன சொல்லுவாருன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த வார்த்தையை சொல்றது காரணம் என்னன்னா, அவங்களுடைய பிராண ஆற்றல் நல்லா இருக்குது. உங்கள் பிராண சக்தி நல்லா இருக்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போகணுமா தேவைப்படாது, தியானம் பண்ணணுமா தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான தைரியம், அபரிதமான வளர்ச்சி மனசுக்குள்ள வந்து தோன்றும். அப்போ அந்த பிராண ஆற்றல் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தைய போல இருந்தால் பிராண ஆற்றல் எப்பயுமே இருக்கும். குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்யும். சரிங்களா? அது அழுகணும்னா அழுகும், சிரிக்கணும்னா சிரிக்கும், சாப்பிட்ணுன்னா சாப்பிடும், சாப்பிடாம அப்படியே விட்டுனா விட்டு போயிடும். ஒரு விஷயத்தை பொருள் உடஞ்சி போச்சுனாலும் கவலைப்படாது, புதுசாக வாங்கி கொடுக்கும்போது சந்தோஷப்படும். உடஞ்சி போச்சா உடஞ்சிச்சுன்னா அது கூட சந்தோஷப்படும், எப்படி உடஞ்சிச்சு போகிற அப்படின்னு சந்தோஷப்படும். ஸோ அதனால் வந்து அவங்க பிராண ஆற்றல் வந்து விரயமாவது கிடையாது. அப்போ நம்ம பிராண ஆற்றலை எங்கே விரயப்படுத்துகிறோம்? நம்ம அதிகமான சிந்தனை, அதிகமான செயல்பாடு, அதிகமான ஏக்கம், அதிகமான குழப்பம், மனதில் இருக்கக்கூடிய பயம், இதனால தான் பிராண ஆற்றலை வந்து நம்ம வந்து விரயமே பண்ணுறோம். அப்போ மனசு வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குதோ அவ்வளோவுக்கு எவ்வளோ பிராண சக்திங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுடைய ஓட்டு லெவல் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, உடம்புல எப்படி நோய்த்தன்மை இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி பிராண சக்தி நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு கர்ம தொடர்பு இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த பிராண சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நாம் தியானம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரமாக செய்யணும். ஒரு 5 நிமிஷமாக டெய்லி செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கான வேலையை செய்யணும். இது ரெண்டையும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராணசக்தி வந்து உடம்புல தங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம் உடற்பயிற்சி செய்கிறது, ஒரு 5 நிமிஷம் தியானம் அமைதியாக செய்கிறது, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதை செஞ்சு பாருங்கள். இந்த 5 நிமிஷங்கிறத உடற்பயிற்சிங்கிறத 1 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது. அந்த தியானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மணி நேரம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் கேட்கும். அதாவது எப்படின்னா, அமைதியான சூழ்நிலை ரெஸ்ட் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த தியானத்தன்மையோட சக்தி நிலைப்பாடு முழுமையடையும். அதனால தான் ஒரு தியானம் முடிஞ்சோன்னா சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க, சவாசனம் சொல்லுவாங்க. அதை படுத்துக்கிட்டு பண்ணுவாங்க கை வச்சு. அது செய்யும்போது என்ன ஆயிடும், அவங்களுக்கு அந்த தன்மையில் முழுமையான சக்தி நிலைப்பாடு உடம்புல வந்து பரவும். ஸோ அதனால் தியானமும் அதுபோக உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினந்தோறும் செய்யுங்க. மேலும் தியானம் வேணும்னா சலகலைங்கிறது கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த மூச்சு அப்படிங்கிறது பிராண ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம மூச்சு தான் நம்ம எல்லாத்தையும் இயக்குது. அதனால் சலகலை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணி நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சலகலை